இந்த ஆர்பிட்டல் என்ன ஆர்பிட்டல் dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஆக்சியல் கரெக்டா இந்த dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இதுதான் கரெக்டா dx ஸ்கொயர் மைனஸ் y இது என்ன ஆர்பிட்டல் ஆக்சியல் dx இப்போ இதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் மூணு டைரக்ஷன்ல இருந்து வரும் கரெக்டா இந்த dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் அதே மாதிரி இன்னொரு dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் என்னது இப்போ ரெண்டு dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் வந்து சரி இப்போ இதே மாதிரி இன்னொரு x ஆக்சிஸ் வழியே வரலாம் கரெக்டா இது வரலாமா என்ன பண்ணலாம் இது என்ன ஆக்சிஸ் இது ஆக்சிஸ் தானே அதுக்கு பேர் ஆக்சியலாக இருக்கா அல்லது இதுதான் அப்போ இந்த ஒரு லோப்ஸ் இந்த ஒரு லோப்ஸ் தான் சார் அப்போ என்ன பண்ணுறீங்க சிக்மா கரெக்டா அடுத்து y ஆக்சிஸ் வழியா வந்து இந்த லோப் சேர்ப்பா அப்போ அது தான் சிக்மா z ஆக்சிஸ் அப்படி பாருங்க இந்த நாலு லோப்ஸ் எக்ஸாக்ட்டா வந்து அப்படி பெட்டர் z ஆக்சிஸ் அப்போ என்ன கிடைக்கும் டெல்டா கரெக்டா இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா நிறைய பிஆர் இருக்க ரெண்டு லோப்ஸ் இருக்கு இல்லையா ரெண்டு லோப்ஸ் சேர்ந்தா பைபான் கிடைக்கும் அப்படிலாம் எடுப்பாங்க ஏன்னா இது என்ன ஆர்பிட்டல் ஆக்சியலாக இருக்குது இந்த ஆக்சிஸும் இந்த ஆக்சிஸும் சேரும்போது இது பேர் ஆக்சியல் ஓவர்லப் அல்லது ரிகான் ஓவர்லப் அப்புறம் கண்டிப்பாக சிக்மா பண்ணது ரிமைனிங் இருக்கிற மூணு லோப்ஸ் இது சேராது நாலு லோப்ஸ் ரெண்டு லோப்ஸ் சேரும் ஆனால் டூ லோப் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டாக ஆனால் ஜெட் ஆக்சிஸ் வழியாக போது இந்த நாலு ஆர்பிட்டல் அப்படியே எக்ஸாக்டாக ஒன்று ஃபிக்ஸ் ஆகும் சரிங்களா நம்ம சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒன்று இன்னொன்று கூட எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும் சரிங்களா நான் சூப்பர் இம்போசிபிள் ஃபிட் ஆகலன்னு அப்போ சூப்பர் இம்போசிபிளாக நடக்கும் நம்ம என்ன பண்ண பிரிக்கும் டெல்டா பண்ணும் கரெக்டா இதுதான் இந்த ஆர்பிட்டாலுடைய ஓவர்லப் பிபிடி சொல்லக்கூடிய ஆர்பிட்டாலுடைய ஓவர்லப்பில் எது சிக்மா பான் ஃபார்ம் ஆகும் எது பை பான் ஃபார்ம் ஆகும் எது டெல்டா பான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சரிங்களா சிக்மா பான் எப்போவுமே எஸ் ஆர்பிட்டல் ஒன்லி ஃபார்ம்டு பை சிக்மா பான் அதே மாதிரி பி ஆர்பிட்டல் டி ஆர்பிட்டல் பை பாண்டை ஃபார்ம் பண்ணலாம் இங்கே பாரு அதே டி ஆர்பிட்டல் சிக்மா பாண்ட் கூட ஃபார்ம் பண்ணலாம் கரெக்டா டி ஆர்பிட்டல் சிக்மா பாண்ட் இருக்குது டி ஆர்பிட்டல் பை பாண்ட் இருக்குது டி ஆர்பிட்டல் டெல் பாண்ட் இருக்குது கரெக்டா ஆனால் எஸ் ஆர்பிட்டல் என்ன பாண்ட் மட்டும் தான் ஒன்லி ஃபார் சிக்மா ஒன்லி இந்த டயக்ராம் கிளியராக தெரிஞ்சிருக்கு இப்போ நம்ம சொன்ன அந்த நாலு டயக்ராமும் உங்களுக்கு கிளியராக தெரியும் இதுவும் மாலிகுலர் ஆர்பிட்டல் தேடி படிச்சிருந்தாலே கெமிக்கல் பாண்டிங்கில் ஒரு பாதி படிச்சுவாங்க சரிங்களா மற்றதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமானது இல்லை ஏன்னா மாலிகுலர் ஆர்பிட்டல் தேடியில் தான் அந்த பாண்ட் ஆர்டர் பாண்ட் ஸ்ட்ரென்த் பாண்ட் லென்த் அதில் சரிங்களா அதனால் இதில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இந்த ஏரியா தான் அடுத்து ஆர்பிட்டலுடைய ஆர்டர் கேட்போம் நெக்ஸ்ட் எழுதிக்கும் அதில் நான் கீ பாயிண்ட் சொன்னால் அதை வச்சு கேட்போம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓவர்லேப்பிங் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓவர்லேப்பிங் strength of overlapping இதுவும் அடிக்கடி நீட்டில் கேட்கக்கூடிய ஆர்பிட்டலுடைய ஓவர்லேப்பிங் காட்டிருப்பாங்க சரிங்களா முன்னாடி சொன்ன டயக்ராம் ஆர்பிட்டலுடைய ஓவர்லேப் எப்படி நிற்குமோ அதே மாதிரி அதனுடைய ஆர்டர் அதை விட முடியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓவர்லேப்பிங்கில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிக்மா பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் பை பாண்ட் பாயிண்ட் நம்பர் 1 sigma bond is stronger than pi bond. Sigma bond is stronger than pi bond. Point number 2. If n1 plus n2 increases, இதெல்லாம் n1 n2 அப்படிங்கிறது if n1 plus n2 increases, bond strength will be decreases. If n1 plus n2 will be increases, bond strength will be decreases. Point number 3. n1 plus n2 equal to same. Point number 3. n1 if n1 plus n2 is same in sigma bond. Same in sigma bond. n1 plus n2 is same in sigma bond. இதெல்லாம் கீ பாயிண்ட்
இதில் எதுவுமே எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் நமக்கு என்சிஆர்டியோ மற்ற இல்லை ஹையர் லெவல் புக்லேயும் இருக்குது. பட் ஆர்டரில் எல்லாமே கேட்பாங்க. அதனால் இப்போ ஒவ்வொன்று N1 என்ன N1 பண்ணுறது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு N1 N2 சேமாக இருக்கும்போது எந்த பாண்டில் அப்படின்னு பார்க்கணும். சிக்மா பாண்ட். சிக்மா பாண்டில் சேமாக இருந்தால் இந்த ஈஸியான மெத்தட் ட்ரிபிள் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ரிபிள் பின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபிள் எஸ் ட்ரிபிள் பி அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா எஸ்எஸ் ஆர்பிட்டால் எஸ்எஸ் ஓவரில் எஸ்பி ஓவரில் அண்டு பிபி ஓவரில் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதே இது என்னென்ன ஓவரில் ஃபஸ்ட் இருக்கிறது எஸ்எஸ் ஓவரில், அதுக்கப்புறம் எஸ்பி ஓவரில், அதுக்கப்புறம் பிபி ஓவரில். எது ஸ்ட்ராங் ஓவரில் அப்படின்னா பிபி ஓவரில். கேட்டா எப்போ அப்படின்னா எல்லாருமே சிக்மா பண்ணுறது எல்லாருமே என்ன பண்ணுறது. அப்போ N1 + N1 வரைக்கும் N2 வரைக்கும் எப்படி இருக்கும் சரி. N1 வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். கரெக்டாக இந்த பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் இருக்குது சரிங்களா. if N1 + N2 is same in sigma bond இப்படி எடுத்தாலும் சரி இல்லை இப்படி எடுத்தாலும் சரி உங்களுக்கு புரிஞ்சுக்க மேலே எப்படி இருக்குது. ஏன்னா பிபி ட்ரிபிள் பி ட்ரிபிள் எஸ் இருக்குது. அப்படி எடுத்தால் எப்படி இருக்கும் பிபி எழுதிருப்பேன், அதுக்கப்புறம் எஸ்பி எழுதணும், அதுக்கப்புறம் எஸ்எஸ் எழுதணும். கரெக்டாக ரெண்டு எப்படி எழுதினாலே ஆன்சர் சொல்லணும். இது லெஸ் தான் இது கேட்டது. கரெக்டாக அடுத்தது N1 + N2 is same. Next point N1 + N2 is same in pi bond. Next point N1 + N2 is same in pi bond. Same in pi bond. Okay, for triple P triple B हमने ना बातों triple S triple B बातों इधर आप है ना फर्स्ट ओवरलैप PP ओवरलैप less than PD ओवरलैप less than DD ओवरलैप சரிங்களா. அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் கூட எடுக்கலாம். ஒன்று லெஸ்ஸர் எழுதலாம், இல்லைன்னா கிரேட்டர் than DD ஓவர்லேப், கிரேட்டர் than PD ஓவர்லேப், கிரேட்டர் than PP ஓவர்லேப். கரெக்டாக இது ரெண்டுமே எப்போ அப்படின்னா வேல்யூ வந்து சேமாக இருக்கும்போது அதில் சிக்மா பாண்ட் மட்டும் இருக்கா, இல்லை வேல்யூ சேமாக இருக்குது பை பாண்ட் மட்டும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் இந்த ஆறு சொல்லப்படுது. இந்த 6.5 பாயிண்ட் புரியுது கரெக்டாக இது தெரிஞ்சால் அதுக்கு வரக்கூடிய நம்ம கம்பாரிசன் கொடுப்பாங்க, அதை வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் இருக்கும். Compare the strength of overlapping order. Compare the strength of overlapping order. இந்த எல்லா பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்களா? பொறுமையாக ஆன்சர் பண்ணோம். இது ஏதாவது தெரிஞ்சால் தெரியும். இந்த 5 பாயிண்ட் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டாக ஃபஸ்ட் கொஸ்டின் 1s ஃபஸ்ட்டு 1s ஏ கூட எழுதணும். ஏ அடுத்து பி 1s 2s ஆப்ஷன் சி 1s 2p. கொஸ்டின் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு 1s அதுக்கப்புறம் 1s 2s அதுக்கப்புறம் 1s 2p. இப்போ என்ன என்னது பிரின்சிபல் குவாண்டம். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ தான் 1 + 1 என்னது 1 + 1 என்னது 2 தானே. அப்போ n + N1 + N2 வேல்யூ என்னது 2. அடுத்தது N1 + N2 3. கரெக்டாக அடுத்து N1 + N2 கரெக்ட் இல்லையா. இப்போ வேல்யூ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுமே நான் எப்படி இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 பாரு N1 + N2 இன்க்ரீசஸ் பாண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீசஸ். கரெக்டாக இது எதுக்கு வேல்யூ அதிகம் N1 + N2 வேல்யூ வந்து இது அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் பாண்ட் ஸ்ட்ரென்த் என்ன இருக்கும் குறையும். அதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னது சேமாக இருக்குது. அப்படி யாரும் பார்க்கணும் அப்போ தான் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு. எஸ்எஸ் ஓவரில் பிபி ஓவர் அப்போ ஆர்டர் சொல்லப்படலாம். இது என்ன ஆர்டர் வரும் டோட்டலாக ஃபஸ்ட்டு 1s தான் ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறோம், N1 + N2 வேல்யூ இன்க்ரீசஸ் பாண்ட் ஸ்ட்ரென்த் வில் பி டிக்ரீசஸ். கரெக்டாக அப்போ யார் கம்மி இதுக்கு தான் வேல்யூ ரொம்ப கம்மி. இதுக்கு தான் வேல்யூ வச்சுக்கோங்க. வேல்யூ வச்சுக்கினா பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மி இல்லையா. பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆகிறது எல்லாத்துக்குமே
கரெக்டாக எல்லாத்துக்கும் என்ன ஆர்டர் எழுதிக்கிறேன் பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆர்டர் எழுதி அது எழுதி கீழே வேணால் பாயிண்ட் எழுதிக்கோ பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆர்டர் சரிங்களா அந்த ஓவர்லாப்பிங் ஆர்டர் சொல்லக்கூடியது ஓவர்லாப்பிங் அப்படின்னா பெஸ்ட் ஓவர்லாப்னா ஸ்ட்ராங் பாண்டுன்னு இருக்கும் சொல்ல புரியுதா அடுத்து இப்போ ஃபஸ்ட் பீரியட் யாரு அப்போ 1s தான் எழுது கரெக்டாக 1s முதல் எழுதுறது கரெக்டாக எல்லாத்துக்குமே எது கொடுத்தாலும் சரி நீ ஆன்சர் தான் இந்த மாதிரி எழுதணும் சில நேரத்தில் இப்படி கொடுத்துட்டு லைனை கொடுத்துட்டு லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படிலாம் அது கொடுத்துருப்பாங்க நீ முதல்ல இந்த ஆர்டர் எடுத்து அது மாதிரி மேட்ச் பண்ணுங்க இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா n1 + n2 வேல்யூ வந்து சேம் இன் சிக்மா பாண்ட் இருக்குது பை பாண்ட் இருக்குது எஸ்ஆர் கூட எப்பவுமே என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணால் சிக்மா பாண்ட் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும் அப்போ n1 + n2 வேல்யூ இஸ் சேம் இன் சிக்மா பாண்ட் நம்ம ட்ரிபிள் எஸ் ட்ரிபிள் பி பாண்ட் கரெக்டாக இது என்ன ஓவர்லாப் எஸ்எஸ் ஓவர்லாப் இது என்ன ஓவர்லாப் எஸ்பி ஓவர் அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் யாரு எஸ்பி அதானே அப்போ அடுத்த பீரியட் யார் இருக்கணும் அப்போ 1s 2p கரெக்டாக அடுத்து என்ன இருக்கு 1s கொஸ்டின் எப்படி கொடுக்குறாங்கன்னா நல்ல கவனி கொஸ்டின்ஸில் நீட்டில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு 1s greater than 1s 2s less than 1s 2p இது கரெக்ட் இல்லையா இது கரெக்டாக இல்லையா இப்போ அது 1s தானே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் யாரு கிரேட் இதை விட இது அதிகம் தானே இது கரெக்டு தானே ஆனால் 1s 2p இதை விட அதிகமாக இல்லையா இது லெஸ் தான் என்ன அர்த்தம் இதை விட இது அதிகம் அர்த்தம் எல்லாம் ஒன்று தானே இதை விட இது அதிகம் இந்த பாயிண்ட் கரெக்டாக அடுத்தது இருக்கு இதை விட இது தெரிஞ்சது கம்மி ஆனால் இதை விட என்னது அது எல்லாம் ஒன்று தானே ஆர்டரில் எல்லாமே கிரேட்டர் தான் ஆர்டர் எப்படி கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சிம்பிள் மாற்றி கொடுப்பாங்க சொல்கிறது அதில் என்ன கூடாது கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் கொஸ்டின்ஸில் எது கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும் யாரை விட யார் அதிகம் அப்படிங்கிற அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்துடைய நேச்சர் தெரிஞ்சுக்கணும் அதனால் இப்படி தான் கொடுக்கணுமா அப்படின்னு எப்படி வேணாலும் கொடுக்கலாம் ஆர்டர் ஒன்றும் கிளியர் இது எதை வச்சுன்னா கம்பேர் பண்ணிக்க 1s 2p விட 1s அதிகம் 1s 2p விட 1s அதிகம் கரெக்டாக அடுத்து என்ன பாயிண்ட் 1s 2p 1s 2s விட அதிகம் 1s 2s விட 1s 2p வந்து அதிகம் எல்லாம் ஒன்று தானே அப்போ ஆர்டர் எது கொடுத்தாலும் என்ன கூடாது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அந்த பாயிண்ட்டு கிளியராக தெரியும் கரெக்டாக நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 ஆப்ஷன் ஏ (2p) ஆப்ஷன் பி 2p 3p ஆப்ஷன் சி 2p 3p in pi bond strength or இதெல்லாமே பை பாண்ட் கரெக்டாக இதெல்லாமே என்னது பை பாண்ட் முதல்ல என்ன வேல்யூ பார்க்கணும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ அதிகமாக இருந்தால் பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மி கரெக்டாக அந்த பாயிண்ட் இந்த பாயிண்டை வச்சு இந்த ஆன்சர் ஏ ஓகே ஏன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ கம்மின்னு சொன்னால் பாண்ட் ஸ்ட்ரென்த் அது அதுக்கப்புறம் நாம் இதுதான் நம்ம கிளாஸில் சொன்னாங்க கரெக்டாக பாருங்க 2p ஓவர்லாப் 2p 3d ஓவர்லாப் 2p 3p ஓவர்லாப் கரெக்டாக ஓவர்லாப்பிங் ஆர்டர் அல்லது பாண்ட் உடைய ஸ்ட்ரென்த் கரெக்ட் தானே அதனால தான் என்ன சொல்கிறோம் 2p ஓவர்லாப் இஸ் பெஸ்ட் ஓவர்லாப் அப்படின்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் கரெக்டாக எப்படி சொன்னாலும் கரெக்டாக 2p அதுக்கப்புறம் 2p 3d அதுக்கப்புறம் 2p 3p அதுக்கான ரீசன் வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்கும் 1s 2s இதுக்கு அப்புறம் பார்க்கணும் 1s 2s 1s 2p 1s 2p 1s 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 2s 1s 2p 1s 1s யார் தெரியும் லெஸ்ஸன் போட்டு கரெக்டாக முதல்ல 1s 1s அதுக்கப்புறம் 1s 2p அதுக்கப்புறம் 1s 2s கரெக்டாக எப்படி ஆர்டர் பார்த்து கரெக்டாக அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் ஒன் 2p 3p next one 2p 3p
அடுத்தது 2p 3d 2p 3d லாஸ்ட் ஒன் 2p 2p லாஸ்ட் ஒன் 2p 2p அப்படியே லெஸ் தென் போட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக நம்ம ஆர்பிட்டல் இதில் பார்த்தோம்னா கோவலன்சி எக்ஸைட்டேஷன் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரெண்டு மட்டும் நோட் போட்டு நான் சொல்ல முடியுமா? கோவலன்சி அப்படின்னு எழுதி பிராக்கெட்டில் எக்ஸைட்டேஷன் தேடி இது ஆல்ரெடி எல்லாமே பார்த்தாச்சு. கார்பனுக்கு எப்பவுமே எத்தனை பாண்டு? 4 கோவலன்ஸ் பாண்ட், 4 கோவலன்ஸ். நைட்ரஜனுக்கு 3 கோவலன்ஸ் இருக்கலாம், 4 கோவலன்ஸ் இருக்கலாம். பாஸ்பரஸுக்கு 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். கரெக்டாக. அடுத்தது நான் ரெண்டு மட்டும் சொல்கிறேன். சல்ஃபர் சல்ஃபர் 2 covalency, 4 covalency, 6 covalency. Sulfur 2 covalency, 4 covalency, 6 covalency. அடுத்தது chlorine. Chlorine 1 covalency, 3 covalency, 5 covalency, 7 covalency. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி அந்த எக்ஸைட்டேஷன் தேடி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி வச்சுருக்கோம். ஓகேவா? விபிடி இப்படி தான். விபிடி ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம பார்த்தது ஓவர்லேப்பிங். அடுத்த கேட்டகரி வந்து இந்த விபிடியில் ஹைப்ரிடைசேஷன். ஒரு ஹைட்ரஜன் சேரும்போது என்ன ஹைப்ரிடைசேஷன் ஃபார்ம் ஆகும், அதை நம்ம ஒன்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு. அடுத்து இது வந்து ஈஸி. இதை வச்சு என்ன பண்ணுறோன்னா அந்த ஹைப்ரிடைசேஷனில் அந்த ஒரு வீடியோ வந்து நம்ம போகிறோம், அதை பார்த்துக்கோம். கரெக்டாக இந்த விபிடி முடியும். அடுத்த கிளாஸுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் சொன்னோம்னா ரிமைனிங் இருக்குது எல்லாமே பார்த்து இன்னைக்கு ஈவினிங் அதை நம்ம அனுப்பணும் இல்லையா, அதை எழுத வேண்டாம். நான் ஆர்டராக எழுதுனேன். ஃபஸ்ட்டு எது எழுதணும், அதுக்கடுத்து எது எழுதணும்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியாது. உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் எழுதி போடலாம். அதுக்கு மாதிரி ரெகுலராக பார்த்து எழுதணும். முதல்ல ஃபார்மேட் சார்ஜ் எழுதணும், நான் மெசேஜ் போடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு இதில் இருக்குது, பஜான் ஸ்கூல் இருக்குது, ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. நாளைக்கு இன்னைக்கு என்னென்னா நாளைக்கு டைபோல் மூமெண்ட் இருக்குது. டைபோல் மூமெண்ட்டு அதுக்கப்புறம் பாண்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் அந்த டைட்டில் போட்டு எல்லாத்துக்கும் எழுதி ஒரு பேஜ் விட்டு எழுது. திரும்பி ஏதாவது எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பேஜஸ் எழுதுவோம். கரெக்டாக. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இதை விட ரொம்ப முக்கியமானது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. கரெக்டாக. மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஹைட்ரஜனில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிப்போம் அப்படின்னா உங்களுக்கு நைட்ரஜன் ஆக்சிஜன் வரைக்கும் பர்டிகுலராக ஃப்ளூரின் வரைக்குமே பார்க்கணும். சரிங்களா? அதனால் அதில் தான் நம்ம என்ன பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஸ்ட்ரென்த்து, அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி எல்லா பாயிண்ட்டும் இருக்குது. கரெக்டாக. ஆனால் நம்ம என்சிஆர்டி படிக்கிற மாதிரி அதை படிப்பாங்க. கீ பாயிண்ட் வந்து என்சிஆர்டி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு பட் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மெத்தடில் புரிஞ்சுக்கணும், ஈஸியாக புரிஞ்சுக்கணும். பட் இதில் ரொம்ப முக்கியமானது மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் இருக்குது இல்லையா, சரிங்களா? அந்த மாதிரி அந்த டயக்ராம் தெரியணும். இதில் இன்னொரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ தான் அப்படி கரெக்டாக. நீங்கள் இந்த போனதுமே நான் வீடியோ போடுறேன். முதல்ல ஃபார்மல் சார்ஜ் எழுதுங்க, சரிங்களா? நான் என்ன ஆர்டரில் நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன்னா அந்த ஆர்டரில் எழுதுவேன். இல்லைனா அப்படி சப்போஸ் எந்த ஆர்டரில் எழுதினாலும் அந்தந்த பேஜ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதும். சரிங்களா? ஒரு டாபிக் எழுதுங்க அப்படின்னா ஒரு பேஜ் விட்டுட்டு அடுத்த டாபிக் எழுதும். ஏன்னா திரும்ப ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல எழுதுங்க. இதில் 3 டாபிக் முடிச்சாச்சு. ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு ஒரு 1 hour வீடியோ இருக்குது, 2 பெரிய வீடியோ இருக்குது. பஜான் ஸ்கூலுக்கு 2 பெரிய வீடியோஸ் இருக்குது, ½ hour வீடியோ இருக்குது. அதே மாதிரி இதுக்கு இருக்கும், ஃபார்மல் சார்ஜுக்கு இருக்குது, மெட்டாலிக் பாண்டுக்கு இருக்குது. கரெக்டாக. இது வந்து ஒரு 2.5 hours வீடியோ அது இருக்குது. நீங்கள் போனதுமே அனுப்புகிறேன். ஃபார்மல் சார்ஜுக்கு மட்டும் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணணும். அது எக்ஸாம்பிள் மட்டும்தான். அந்த இது சொல்லிட்டேன், கான்செப்ட் சொல்லிட்டேன். அதுக்கு இன்னொரு 4-5 எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு அது கொடுக்குறேன். ஃபார்மல் சார்ஜ் 2 போட்டு வீடியோ அனுப்புகிறேன், அது எழுதும். இதெல்லாம் எழுதிங்கன்னா இந்த கெமிக்கல் பாண்டிங்கில் ஒரு 60% முடியும். சரிங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய நாளில் அந்த டைபோல் மூமெண்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த கிளாஸுக்கு திரும்பவும் வரும்போது நம்ம அந்த இது பார்த்துக்கலாம். ஃபைனலாக அந்த நீங்கள் அடுத்த சண்டே வரதுக்குள்ளவே மற்ற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். சரிங்களா? இது இந்த வியூ நேச்சரை அது பண்ண முடியாது. அந்த வீடியோவில் என்ன பண்ண முடியாது, சில வியூ நேச்சரை வந்து நம்ம புக்கில் சொல்ல முடியும். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் இங்கே நடத்துகிறேன். கரெக்டாக. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்ம தியரிட்டிக்கல் பார்த்து அதெல்லாம் அதை பார்த்துட்டு நான் என்ன எழுதிருக்கோம் நீட்டாக அதை பார்த்து சரிங்களா எழுதிட்டு அடுத்த கிளாஸ் வந்து நம்ம சண்டே கம்ப்ளீட் பண்ணுவோம். சண்டே இருந்தால் நான் சொல்கிறேன். ஏன்னா சண்டேல வீடியோ போடுறதுனால
இல்லை நான் சென்ட்ரல் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு தேவை இருக்காது. சப்போஸ் ஏதாவது அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த நோட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நம்ம பார்க்கும்போது தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி வீடியோ நடத்துவோம். பட் இது வந்து நமக்கு தேவைப்படாது அப்படின்னா அந்த நிறுத்தம் அப்படி வந்து நம்ம முன்னாடி எப்படி சொல்லிடுறோம். சரிங்களா? எப்போயுமே காலையில் ஒரு 8 மணிக்கு மெசேஜ் போடுறோம், ஷார்ப்பாக 8 மணிக்கெலாம் போடுறோம். சரிங்களா? நான் மெசேஜ் இருக்குன்னா அது போடுவோம். சரிங்களா? நீங்கள் அதுக்கு வந்து மெசேஜ் பார்த்துக்கலாம். ஆனால் பார்த்துட்டு ரொம்ப ஈஸி. கரெக்டாக அடுத்து நான் இன்னும் முக்கியமான யூனிட் 2 பார்த்துருவோம். சரியா?